தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டு சாதாரண மக்களால் ஒரு கிராம் கூட வாங்க முடியாத சூழல் நிலவுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டே போவதால் இனி தங்கமே வாங்க முடியாதா என்ற கவலையில் மக்கள் உள்ளனர். ஆனால் கவலை வேண்டாம். அடுத்த ஒரே வாரத்தில் தங்கம் விலையை சரசரவென குறைக்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கப் போகின்றன. முதலாவதாக ஜனவரி 27 மற்றும் 28 தேதிகளில் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் மிக முக்கியமான கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தின் முடிவில் வட்டி விகிதங்கள் மற்றும் பொருளாதார கொள்கைகள் பற்றி எடுக்கப்படும் முடிவுகள் சர்வதேச தங்கம் விலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே கடந்த 2024 ஆண்டு ஜூலை மாதம் சுங்கவரியை 15%இலிருந்து 6% மத்திய அரசு குறைத்தபோது தங்கம் விலை அதிரடியாக குறைந்தது நினைவிருக்கலாம். தற்போது தங்கம் விலை உச்சத்தில் இருப்பதால் வெளிநாடுகளிலிருந்து தங்கம் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளது. இதை தடுக்கவும் சாமானிய மக்களுக்கு உதவவும் இந்த வரி குறைப்பு அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகலாம் என மும்பை தங்க வியாபாரிகள் எதிர்பார்க்கின்றனர். அப்படி நடந்தால் தங்கம் விலை கணிசமாக குறையும். இரண்டாவதாக வரும் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட். இதில் தங்கத்தின் மீதான சுங்கவரியை 50% வரை குறைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது தங்கத்தின் மீது 6% சுங்கவரி உள்ள நிலையில் அதை 3% குறைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்துள்ளன. இந்திய குடும்பங்களிடம் மட்டும் சுமார் $3.8 டிரில்லியன் மதிப்புள்ள தங்கம் உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இது அமெரிக்கா, சீனா போன்ற பெரிய நாடுகளின் கையிருப்பையே மிஞ்சும் அளவு. எனவே தங்கம் விலை ஏற்ற இறக்கம் இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கியமானது. ஆகவே மக்களே இப்போது அவசரப்பட்டு தங்கம் வாங்காமல் இந்த வாரம் பட்ஜெட் மற்றும் அமெரிக்க கூட்டத்தின் முடிவுகள் வரும் வரை காத்திருந்தால் நீங்கள் நினைத்ததை விட குறைந்த விலையில் தங்கம் வாங்க வாய்ப்பு அமையலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம்.